பிரைஸ் தி லார்ட். தேன்கொடு என்ற இந்த சேனல் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் கடந்து போனவர்கள் அநேகர் இந்த புதிய வருடத்திலே முகமுகமாய் சந்திக்க செய்த தேவனுக்கு நான் முதலாவது ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 இது புதிய வருடம் மட்டுமல்ல, தேவன் நமக்கு தரும் புதிய வாய்ப்பு. புதிய வருடம் தேவன் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்திலே புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்றார். இந்த வருடம் பல மாற்றம் வரவே நமக்கு இந்த வாய்ப்பு. நமக்காக பல நன்மைகளை செய்த தேவனுக்கு நாம் பெருசா ஒன்றும் செய்யலையே, அதற்காக தான் இந்த வாய்ப்பு. தேவன் பேசுகிறார். பிள்ளைகள் விழிக்கும் முன்னே வீட்டை விட்டு போய் பிள்ளைகள் தூங்கிய பிறகு வீட்டுக்கு வருவோம். இது பணத்திற்கான ஓட்டம். ஆனால் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது பாசத்துக்கான ஏக்கம். இனி இதற்காக நேரத்தை ஒதுக்குவோம். பாசத்தை பகிராமல் பணம் மட்டும் எதற்கு? இதற்காக தான் இந்த வாய்ப்பு. தேவன் பேசுகிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல நம்மை இம்மட்டும் சுமந்து வந்தவர் நாம் தகப்பனாய் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நம்மோடு பேசுகிறார். கணவன், வீடு, பிள்ளைகள், தொல்லைகள், உறவு என உழலும் மனைவிக்கு உணர்வோடு ஒன்றும் செய்யவில்லையே என்று உள்ளம் உறுத்துகிறதா? அதை சரி செய்யதான் இந்த வாய்ப்பு. தேவன் பேசுகிறார். மனைவியை தன் சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும் என்று தேவன் வேதத்திலே நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். வயதான தாய், தகப்பன் வாடி படுத்திருக்கிறாங்க. இன்று நாம் இருக்கும் அத்தனை நிலைக்கும் அவர்கள்தான் அடித்தளமா இருந்திருக்கிறாங்க. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொன்ன தேவன் பேசுகிறார். அவங்க கடந்து போன பிறகு கட் அவுட் வைத்து பேரு போடுறது பெருசில்ல. அவங்க இருக்கும் போதே அவங்க பசியார சோறு போடு. இதற்குதான் இந்த வாய்ப்பு என்று தேவன் பேசுகிறார். கொடுத்தவன் கெட்டதாக வரலாறு இல்லை, கெடுத்தவன் வாழ்ந்ததாகவும் வரலாறு இல்லை. தேவன் கொடுக்கும் இந்த வாய்ப்பில் நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை பதில் சொல்லட்டும். உங்கள் மனம் புதிதாகட்டும். தேவன் புதிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்வில உங்கள் உள்ளத்தை புதிதாக்கி, உங்கள் இல்லத்தை புதிதாக்கி, உங்கள் வாழ்விலே அநேக நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.